வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன். சித்ரா பௌர்ணமி விழா கோலாகலம். உதகை வேணுகோபால சுவாமி ஆலயத்தில் ஆன்மீக திருவிழா. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திரு ஆலயத்தில் இன்று பக்தி மிகுந்த ஆன்மீக நிகழ்வுகள் வெகு விமர்சையாக பக்தி பெருக்குடன் நடைபெற்றன. ஆண்டுதோறும் மிகுந்த பக்தி உணர்வுடன் கொண்டாடப்படும் இந்த திருநாளை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் விழா கோலம் பூண்டிருந்தது. இன்று மதியம் சரியாக 2:55 மணி அளவில் விநாயகர் வழிபாட்டுடன் பூஜைகள் இனிதே துவங்கின. எந்த ஒரு நிகழ்வையும் தடையின்றி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக முதலில் விநாயகரை வழிபடும் மரபின்படி இந்த வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களின் நலன், குடும்ப வளம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக சத்யநாராயண பூஜை மிகுந்த பக்தியுடன் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து லலிதா சகஸ்ரநாம ஓமம் நடைபெற்றது. இதில் லலிதா தேவியின் 1000 நாமங்கள் பாராயணம் செய்யப்பட்டு யாகசாலையில் ஓமம் செய்யப்பட்டது. இந்த ஓமத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய்தனர். பின்னர் ஆலயத்தின் பிரதான தெய்வங்களான ஸ்ரீ சக்கரத்தாழ்வா, விஷ்ணு துர்க்கை அம்மன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகங்கள் நடைபெற்றன. பால், தயிர், பன்னீர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட புனித திரவியங்களால் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்யப்பட்டு தீபாதரணை செய்யப்பட்டது. மேலும் மா, பலா, வாழை ஆகிய முக்கணிகளால் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது. இந்த முக்கணி அர்ச்சனை வளமும் செழிப்பும் பெருகும் என்பதை குறிக்கும் ஒரு முக்கிய ஆன்மீக மரபாக கருதப்படுகிறது. இறுதியாக பூஜை நிகழ்வுகள் நிறைவடைந்த பின் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி உணர்வுடன் சாமி தரிசனம் செய்து அருள் பெற்றனர். சித்ரா பௌர்ணமி நாளில் நடைபெற்ற இந்த சிறப்பு வழிபாடுகள் பக்தர்களுக்கு ஆன்மீக திருப்தியும் மன அமைதியும் வழங்கியது. பூலோகம்